நாம் பிரதிமதிக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்கள். வணக்கம். நேற்றைக்கு முன்தினம் பேரவை தோழர்களோடு மருத்துவமனையில் சென்றவரை பார்த்தபோது உயிர் மட்டும் இருந்தது. இப்போது அதுவும் இல்லை. ஆனால் அப்போது உணர்வு இருந்தது. இப்போது அது மேலும் கூடுதலாக ஆகியிருக்கிறது. ஏன் அவர் இப்படி ஒரு முடிவெடுத்தார் என்கிற எண்ணம் எனக்குள்ளும் இருந்தது. ஆனால் இவ்வளவு அரசியல் தெளிவுடைய அவர், தன்னுடைய இணையரை பிள்ளைகளையும் அரசியல் படுத்தி இருக்கிற அவர் கண்டிப்பாக உணர்ச்சி வயப்பட்டு அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுவும் ஒரு போராட்ட வடிவம், போராட்டத்தை தூண்டுகிற போராட்ட வடிவம் என்று கருதித்தான் அந்த முடிவை அவர் எடுத்திருப்பார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. 87 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னை மாய்த்து கொண்ட ஒருவரின் உடலை சுமந்து இந்த மூல கொத்தளத்துக்கு வந்திருக்கிறோம். போதும், இனி வேண்டாம். வெளியில் இனிமேல் யாரையும் நாம் சுமந்து வரக்கூடாது. சிவா திலீபனின் உணர்வுகளை சுமந்து கொண்டு வெளியில் போவோம், போராடுவோம். அவருக்கு நாம் செய்கிற மதிப்பும் மரியாதையும் மலர் மாலைகளில் இல்லை, உரைகளில் இல்லை. போராடுவோம், வாழ்ந்து போராடுவோம். சிவா திலீபன் ஒரு நாளும் மறையவில்லை, வாழ்வார். நம் அத்தனை பேர் நெஞ்சிலும் வாழ்வார். நெருப்பாய், போராட்ட சுடராய் என்றென்றும் வாழ்வார். நன்றி.